புதுசா பண்ணணும். நம்மளுக்கு எனக்கு வந்து என்னன்னா என்னோட ப்ரோக்ராம் நல்லா வரணும். அதாவது டிஆர்பிக்காகவோ இல்லை ப்ரோக்ராம் அவார்டு இதுக்காக கிடையாது. என்னுடைய ப்ரோக்ராம் நம்ம பெஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா MM10 சொல்றது எனக்கு என்னுடைய லக்கி நம்பர். என்ன புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆக்சுவலி வந்து நாங்கள் கின்னஸ் வந்து நான் பிப்ரவரி லைவ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் சஞ்சீவ் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய தடங்கள் இருந்தது. அந்த தடங்கள் வர வர எனக்கு வந்து அது எது எப்படி தடங்கள் வரலாம். அப்புறம் அவங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க, இப்படி பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்லாம் வந்து எங்களோட மாநாடு மயிலாடில் சேரலை. நான் சொன்னேன் பண்ணா எங்க பசங்களோட வச்சு கின்னஸ் சாதிக்கணும், வெளியாட்களை வச்சு சாதிக்கணும். ஒருத்தவங்க சொன்னாங்க 4500 பேர் வந்து டான்ஸ் பண்ணி கின்னஸ் அவார்ட் பண்ண, நீங்க அதுல 4500 ஒருத்தர் வச்சு பண்ணுங்க. அதுல என்ன கின்னஸ் சாதனை எனக்கு தெரியல. ஸோ என் பர்ஃபார்மன்ஸை வச்சு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி 8 மாசம் நம்ப மாட்டீங்க தூங்கல. எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்க 4-5 ஆப்ஷனை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்போதான் வந்து MM9ல வந்து ஒரு ஃபைனலில் வந்து ஒரு 10/8க்கு வந்து என்னுடைய ஆண்டோ மாஸ்டர் வந்து ஒரு ஃபைனலுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு சரி எம்ஏஸ் ரூம் இல்யூஷன் கொஞ்சம் பெருசாக பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே உலகத்தில் பண்ணல. அவருடைய பேர் தான் அந்த எம்ஏஸ் ரூம் இல்யூஷன். சரி இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நார்மல் ரூமாக இருக்கும், உள்ளே பார்த்தா தலை சுற்றிடும். அந்த கின்னஸ் அவங்க லேடி அவங்க ஜட்ஜ் அவங்க வரும்போதும் பார்க்கும்போதும் இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு எதுவும் மாதிரி இருக்குது, தலை சுற்றுதுன்னு. எனக்கு எல்லாமே ஜிக்ஸாக்காக இருக்கும், ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு ஒரு பர்சன் ஷார்ட்டாக இருப்பாங்க ஒரு ஸோ இது வந்து என்னன்னா கியூபி சைஸில் 4900 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அளவு எடுத்து நூல் அளவு, அதாவது நீங்கள் இந்த கீழே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கட்டம் இருக்கும், அந்த கட்டத்துல வந்து கொஞ்சம் நூல் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா எங்களுடைய ஷேப்பே மாறிடும். ஸோ இது வந்து என்னோட ஆர்ட் டைரக்டர் சரி, என்னோட கேமராமேன், என் எடிட்டர் அண்ட் என்னோட மெயின் கொரியோகிராஃபர்ஸ் அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் போன், லெஃப்ட் போன், பேக் போன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். சொன்ன மாதிரி இப்போ வந்தவங்க எதுக்கு பண்ணணும் இல்லை, பட் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். MM9ல வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க கின்னஸோடைய பேரு. ஸோ அந்த கின்னஸ் புக்கில் இவங்களோட ஃபோட்டோஸ் வருதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் யார் காரணம்னா கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோ வந்து நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, நான் வந்து என்னை வந்து ஃபர்ஸ்ட் சேனல்ல கேட்கும்போது நான் சொன்னேன் எல்லா டிவிலையும் ரியாலிட்டி இருக்கு, பட் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரியாலிட்டி பண்ணா ஏதாவது புதுசா பண்ணணும். ஸோ நான் கேட்டதுக்கு என்னோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன கேட்டாலும் பண்ணுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 செட்டு போட்டுட்டோம். வாட்டர் ஃபால்ஸ், டெசர்ட் அண்ட் ஏர்போர்ட் செட், ரயில்வே ஸ்டேஷன் செட், பழைய பாடல்கள் செட்ஸ், கிட்டத்தட்ட 100 செட்ஸ் போட்டு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபயர் டான்ஸ், ரெயின் டான்ஸ், இது வரைக்கும் எந்த ரியாலிட்டிலையும் வராமல் நான் என் வழியை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கின்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து காட் கிரேஸ் பிஃபோர் டே சஞ்சீவ் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா அதில் ரிஜெக்ட் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் வந்து என் குருநாதன் சரி, எங்கள் அப்பா அம்மா சரி, பிருந்தா சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேரணும். ஆனால் இந்த அவார்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கீழே தான் இதை வச்சுட்டு தான் நான் அப்புறம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ என்னோட ஃபாதர் மதருக்கு தான் இது போய் சேரும் கண்டிப்பாக. அண்ட் மெயின் என்னோட குருநாதன், என்ன டான்ஸுக்கு குரு தெய்வமே ரகு மாஸ்டர் தான். ஸோ அவர் எனக்கு கொடுத்த தொழிலில் நான் செஞ்ச ஒரு இது அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சேனல் சப்போர்ட் பண்ணல நம்ம செட்டு போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேர்ல்ட் லெவலில் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ டாப் இருக்குன்னு சொல்லும் போதும் ரொம்ப பெருமையா இருக்கு. அதுல மாநாடு மயிலாடு சீசன் 10 எங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன மாஸ்டர் வந்து ஹோட்டல் எல்லாம் வைக்காம இங்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்ல போனா கலாம் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அந்த கலாம் மாஸ்டர் எங்க வந்ததுன்னா அந்த யூனியன்ல தான் வந்தது. அதை மறக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் மெயினாக என்னோட அசிஸ்டன்ட் சாந்திகிட்ட சொன்னேன் நான் யூனியன்ல தான் வைக்கணும். ஏன்னா வளர்ந்த இடம் சொன்ன மாதிரி எவ்வளவோ ஜாம்பவார்கள் அவங்கெல்லாம் வந்து இங்கே என்னை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. அது நடுவில் ரகு மாஸ்டர் நின்று எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இடம் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த இடத்துல ஆடாத டான்ஸ் இல்லை. நீங்கள் நடிகர் சங்கம் ஷோ பார்த்தீங்கன்னா கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, பிரபுதேவாலேருந்து இங்கே ஆடின டான்ஸ் அத்தனை கொரியோகிராஃபர்ஸுடைய கால் இங்கே பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நான் டான்சர்ஸ் யூனியன்ல தான் மீட்டிங் வைக்கணும். நான் பல வருஷம் ஆச்சு இங்கே வந்து. ஆனால் இங்கே கின்னஸில் வந்து இங்கே நின்று உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் நிகிலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
நிக்கில் நான் எப்பயாவது மீட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணணும் சொல்லும்போது கரெக்டாக கின்னஸ் காமிஞ்சது. தேங்க்யூ நிக்கில். அண்ட் கண்டிப்பாக கலைஞர் டிவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் இந்த டைட்டில் வச்ச கலைஞருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எங்களுடைய எம்டி அமுதம் சார், ஏன்னா அவர் வந்து எது கேட்டாலும், ஏன்னா நாங்கள் கின்னஸ் வந்து அவங்கள லண்டன்லேருந்து வர வச்சு எல்லாம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அளவு எடுக்கிறது கூட கவர்மெண்ட்லேருந்து ஆர்டிடெக்ட் வந்து தான் அளவு எடுத்தாங்க. அந்த அளவுக்கு 3 பேர் ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இல்யூஷன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரூம் வந்து நேராக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் உள்ளே வந்து அப்படி நேராக இருக்காது. அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோர் ஒன்று இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேமராலேருந்து பார்க்கும்போது 2 டோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேமரா வந்து டோர் வந்து 5 அடி தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் டோர் வந்து 7 அடி இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு 2 டோர் நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கட்டம் தான் வந்து இல்லூஷனே மாத்துறது. இப்போ நம்ம கிராஃபிக்ஸோ எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுறதுல ஒரு பர்சன் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒரு பர்சன் ஹைட்டாக இருப்பாங்க. இதே கீர்த்தியும் சஞ்சீவ் வரும்போதும் கீர்த்தி இப்படிதான் இருந்தா சஞ்சீவ் அவ்வளோ ஹைட்டாக இருந்தாங்க. அப்படியே அங்கே ஆடவே முடியாது, எல்லாமே ஸ்லோப்பாக இருக்கும். அவங்க கூட சொன்னாங்க, ஏன் நீங்கள் இந்த பில்டிங்கை உடைக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வேற இடத்துல பொருட்காட்சியில் வச்சு கிட்ஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க ஆக்சுவலி வந்து ஜூரி வந்து அவங்க வந்துட்டு வேலை முடிச்சுட்டு போவாங்க. பட் அவங்க இருந்து அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அவங்க ஆக்ஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், இன்ச் பை இன்ச். இப்போ நீங்கள் 19 அடி அப்படின்னா மேலே 6 அடி, இங்கே வந்து 19 அடினா இங்கே 6.5 அடி, இங்கே பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த டிஃப்ரென்ஸில் தான் ரூம் காட்டணும். எல்லாம் சின்ன சின்ன விஷயம். இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே சின்னது பண்ணீங்கன்னா இங்கே பெருசு வைக்கணும். அப்போதான் இந்த 2 ஃப்ரேமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அமேஸ் ரூம் இல்லூஷன். அது 10க்கு 8 அடினா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப சின்னது. பட் 4000 ஸ்கொயர் ஃபீட்ல கியூபிக் சைஸ்ல பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட அந்த ஹைட் மட்டும் 20 அடி ஹைட்டுக்கு போச்சு. அது ஏவிஎம்ல ஏவிஎமோட ஹைட்டு 20 அடி. ஸோ அந்த ஹைட்டுக்கு லைட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா லைட்டிங் உள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஃபுல் ரூம் க்ளோஸ்ட். ஒரே ஒரு சின்ன கேமரா மட்டும் நார்மல் லென்ஸ்ல கேமரா வச்சுட்டோம். ஸோ எல்லாமே கவர்ட். அந்த சின்ன டோர்ல தான் டான்சர்ஸ் உள்ள வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் வந்து டான்ஸ்க்கு ஐடியா கொடுத்து அதில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள், அவங்க வந்து ஒரு ஸ்பெக்ஸ் ஃப்ளோர் வந்து அப்படி பெருசாக போய் சேரும். அப்போ திடீர்னு ஒருத்தன் ஷார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புன்னகை மன்னனில் வந்து நீங்கள் கமல் சாரும் ஒரு குழந்தை அழும். அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும் போதும் கமல் சார் வேடிக்கைலாம் காமிப்பாங்க, லாஸ்ட்ல ஸ்ரீவித்யா மேடம் வந்து அடிப்பாங்க. இதை வந்து நாங்கள் அப்படியே உள்ட்டா மாட்டோம். சார்லி சாப்பிடும் ஒரு பொண்ணும், அந்த பொண்ணு குள்ளமாக இருக்கும். அந்த பொண்ணு அழும், நீ நான் குள்ளமாக இருக்கேன், நீயே குள்ளமாக இருந்துன்னு சொன்னா அவன் போய் குள்ளமாக போவான். குள்ளமாக போயிட்டு ஆடிட்டு போவான். மேலே வந்து இந்த பொண்ணு அழும். உடனே நான் ஸ்ரீவித்யா கேரக்டர் மாதிரி வந்து அடிப்பார் பண்ணேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சாங்காக பண்ணோம். நான் ஸ்டாப் 40 மினிட்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம். மொத்தமே கிட்டத்தட்ட 6 கப்பிள் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பார்த்தது 4 கப்பிள்ஸ். ஸோ நம்மளுடைய டான்ஸை வந்து ஒரு ஃபாரினர்ஸோ யாராலையும் ஆட முடியாது, ஆனால் அவங்களோட டான்ஸை நம்மளால ஆட முடியும். அதுதான் நம்மளுடைய, அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு டான்ஸ், சென்னை டான்ஸ் அவங்க கிட்ட. ஏன்னா நார்த் இந்தியன் ஆர்டிஸ்டே சொல்லியிருக்காங்க, சென்னையில் இருக்கிற டான்சர்ஸ் மாதிரி யாருமே ஆட முடியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆட முடியும், 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம், வேலே பண்ணலாம், இல்லை பால்ரூம் பண்ணலாம். ஆனால் இதை நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக, அப்போ ஒரு ஏர்போர்ட் செட் அப்படின்னா ஏர்போர்ட்க்கு ஏற்ற கான்செப்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் செட்டுக்குள்ளே செட்டு பொண்ணு தான் அந்த இல்லூஷன் ரூமுக்கு நம்ம ஒரு டான்ஸ் பார்க்க மாதிரி வச்சோம். ஆனால் சத்தியமா சார் இப்போ நான் பெருமைப்படுறேன், ஏன்னா ஜீனியஸ். நான் ஒரு பெட்ரோல் போட போகிறேன், என்னோட கிளாஸ் கூலிங் கிளாஸ் இருக்குது. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் இது போடுறான், பெட்ரோல் போட்டு டீசல் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், மானாட மயிலாட. அப்பதான் கலைஞருடைய இதே தெரிஞ்சுது அந்த பேர். இப்போ வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் கேர்ள் வந்து தமிழ்ல பேசுறா பாத்தீங்களா, கின்னஸ் அவார்டு மானாட மயிலாட சீசன். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அவங்க வார்த்தையில, அவங்க இங்கிலீஷ்கார வார்த்தையில தமிழ் பேச வச்சுட்டோம்ல. அது வந்து கண்டிப்பா கலைஞருக்கு தான் அவர் வந்து பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் இப்ப கூட என்னை பார்த்தா, இதான டைட்டில் வேண்டாம் சொன்னேங்க அப்படின்னு. ஆமா ஐயா நான் தான் பண்ணேன், பட் தப்பு. அப்பதான் நினைச்சேன், ஜீனியஸ் தான். என்ன ஒரு மதிப்பு, எத்தனை வருஷங்கள் இருந்து தமிழை இன்னும் மறக்காம. அதே மாதிரி நீங்க எங்களோட மாநாடு மயிலாட பார்த்தீங்கன்னா பிகினிங் கூட நாங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல பேச மாட்டோம், ஃபுல் கவிதை இருக்கும். கீர்த்தியும் சஞ்சீவ் பேசுவாங்க. அது வந்து என்னோட பிரதரின்லா காமிஸ்டர் முகுந்தன் தான் வந்து எழுதுவார், அழகான தமிழ். ஸோ நம்ம தமிழை மறக்க முடியாது, மேக்சிமம் தமிழ்லேயே தான் நாங்கள் வந்து மாநாடு மயிலாடோட ஹைலைட்டே தமிழ்.
ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்களோட நான் இங்கிருந்து பேசுகிறேன்னு. சிஸ்டராவோட ஒரு கோரியோகிராஃபராக ரொம்ப பெருமையாக இருக்குது. சிஸ்டராகவே ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹெட்டாக எங்களை பார்த்துப்பாங்க. 6th டாட்டர் எங்கள் அம்மாவுக்கு, இந்த 7th ஒன். 6th டாட்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாட்டரோட 6th டாட்டர் வந்து ஃபஸ்ட்டு டாட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணி டேக் கேர் எடுத்துப்பா. அதே மாதிரி கொரியோகிராஃபரில் வந்து நார்மலாக வர ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். பட் இப்போ வேர்ல்ட் லெவலில் கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஒரு சிஸ்டரோட ஒரு பொண்ணாக இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் எல்லாமே தைரியம், ரொம்ப தைரியமானவங்க. அந்த மாதிரி தைரியம் ஒரு ரோடில் வண்டி விட்டு போனால் கூட அவ்வளோ ஒரு தைரியம். அந்த தைரியம் தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டை வாங்க வச்சது. ஐ திங்க் லேடி சொல்ல முடியாது, ஒரு ஆம்பளைன்னு சொல்லலாம். ஏன் பண்ண முடியாது? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல ஏன் பண்ண முடியாதுன்னு அதை பண்ண முடியாதுன்னு வார்த்தையே பிடிக்காது. முடியும். ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிட்டு உட்காந்து பண்ண முடியாதா சொல்லிட்டு உடனே பண்ணி காமிப்பாங்க. அது எங்கள் குரு ரகு மாஸ்டர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஐ திங்க் அவரோட தைரியம் இங்கே வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப திமிராகவே சொல்லுவேன், எங்கள் அக்கா கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிட்டேன். அதே மாதிரி அவரோட டீம், அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட், இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க மேலே எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஐ திங்க் ஐ மஸ்ட் தேங்க் எவ்ரிபடி. என் சிஸ்டருக்காக ஒர்க் பண்ணதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் எவ்ரிபடி. தென் அவங்க பின்னாடி இருக்கிறவங்க பயங்கர பேக்ஸ், பயங்கர ஸ்ட்ரென்த்னு அப்படியே ஸ்ட்ரென்த். த ஃபர்ஸ்ட் இஸ் த கொரியோகிராஃபர். அதே மாதிரி பிகினிங் மாநாடு மயிலாடு பிகினிங்லேருந்து இருந்தவங்க வந்து கீர்த்தி அண்ட் சஞ்சீவ். என்னமா எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி டான்சர்ஸ் ஏன்னா இவங்க சீசன் 10ல் தான் வந்திருக்காங்க. சீசன் 10ல் வந்தாலும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கலவோடே இருந்து டான்ஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஐயோ என் மாஸ்டர் ஜெயிக்கணும்னு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மிஸ் பண்ணி தான் அந்த கின்னஸ் கிடைச்சிருக்காரு. ஐ திங்க் ஆர்ட் ஐ திங்க் கலாட்ட வந்து தான் கற்றுருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோவில் எல்லா ரியாலிட்டி ஷோவும் பார்க்குறோம். பட் செட்டு போட்டு ரியாலிட்டி ஷோ ஐ திங்க் மன்னட தான் ஆரம்பித்தாங்க. அந்த செட்டு பார்க்குறதுக்கே வெயிட் பண்ணுவாங்க. டான்ஸ் பார்க்குறோம் பட் செட் எப்படி இருக்குது, ஃபாரின் போகாதவங்களாம் இங்கே பார்த்துடலாம், இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா ஒரு ரியாலிட்டி ஷோன்னு. நான் பாம்பேயில் போய் கூட கேட்டாங்க, அந்த ஷோ அவ்வளோ பெருசு இல்லை, செட்டெல்லாம் போடுவாங்களா? ஆமாம் எங்கள் ஷோ பயங்கர பெருசுன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஐம் ஸோ ப்ரவுட். நானும் ஃபஸ்ட்டாக ஜட்ஜாக இருந்திருக்கேன்னு சொல்லும்போது பயங்கர ப்ரவுட். என் ஃபேமிலிக்கு ப்ரௌடோட ஐ திங்க் ஒரு பொண்ணாக எல்லா லேடிஸும் பெருமைப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும் கலா மாஸ்டர். அதை நினச்சா எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த தைரியம் வந்தது ஒரே லேடி, மை மதர். ஏன்னா 7 பசங்களை வச்சுட்டு இங்கே வந்துட்டு யாரோட சப்போர்ட் இல்லாத எங்களை இப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்களை ஆம்பளை மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. அந்த தைரியம் தான் ஷீ இஸ் ஹியர் நவ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கின்னஸ் கோ டு மை மதர். So proud to be here. I'm so honored. நீங்கள் இவ்வளோ பேரோட ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் நான் இது வரைக்கும் பேசுனது இல்லை. அது என் சிஸ்டர் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ ப்ரவுட் டு பி. நானே கத்துவேன், மை சிஸ்டர் வான் த கின்னஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ ஸோ மச். அது ஒன்று ஒரு லேடிக்கு வந்து ஒரு கூட சொல்லுவாங்கல்ல, என்ன பின்னாடி யாரோ ஐ திங்க் வி ஆர் லக்கி. நானும் சரி கலாவும் சரி, கலாக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வெரி சப்போர்ட். இந்த காலத்தில் நீங்களா வந்து தப்பாக நினைப்பாங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி நடக்கிறது தான் ஹாப்பியாக நினைப்பாங்க லைஃபை. பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இல்லை அந்த மாதிரி. பட் ஆனால் யூ கோ ஃபார்வர்ட் அண்ட் கம் பேக் அண்ட் பி த பேக் போன் ஆஃப் யூ சொல்றது ஐ திங்க் வெரி மகேஷ் கலாஸ் ஹஸ்பண்ட். அது ஏன்னா அவங்க இல்லைன்னா கூட
ஒருத்தர் சரியில்லைன்னா இந்த அவார்ட்லாம் இருக்க முடியுமா தெரியல. அந்த ஒரு தைரியம் மதர் கொடுத்த தைரியம் எல்லாரோட இது